நாம் இங்கு போராடி கொண்டிருக்கிறோம். ஒன்றில் ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் என்பது ஒன்று எடுக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, உண்ணக்கூடிய உணவில் பிரிவினைகள் ஏற்படுத்துவான், இல்லை என்றால் உடுத்தக்கூடிய உடையில் பிரிவினைகள் ஏற்படுத்துவான். தோழர்களே, போராட்டம் என்பது நமக்கு ஏதோ புதியதல்ல. போராட்டத்திலே வாழக்கூடிய தோழர்கள் நாமல் சுதந்திர போராட்டத்தில் எத்தனையோ உயிர்களை பறிகொடுத்த இனத்தில் பிறந்த நாம் பிஜேபி RSS கூட்டம் எல்லாம் நமக்கு ஒரு துரும்பு சீட்டு போல. ஏனென்றால் வகுப்பு சட்ட திருத்தம் என்பது அடிப்படையில் நினைத்து பாருங்கள், இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த அவர்களுடைய உழைத்த சொத்துக்களை மற்ற சமூகத்தை ஆக்கிரமிப்பு செய்து அநீதியை இழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு அநீதி. நாம் இதை எடுத்து தொடர்ச்சியாக போராட்ட களத்தில் நிற்போம். இதனுடைய வெற்றி என்பது நமக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். தோழர்களே, பிஜேபி RSS என்பது நாட்டை கலவர பூமியாக்கி பிளவாக்கி ஒன்று தலித்துகளுக்கு எதிரான போராட்டத்தை தூண்டி விடுகிறார்கள், இல்லை என்றால் ஜாதி பிரச்சனை தூண்டி விடுகிறார்கள், இல்லை என்றால் இஸ்லாமியர்களை துரத்துவதற்கான ஆயத்த போக்கை மேற்கொள்கிறார்கள். தோழர்களே, நம்மளுடைய போராட்ட களம் என்பது இது புதியதல்ல. நம்மளுடைய ரத்தம் சிந்தி இந்த போராட்டத்தை நாம் வென்றாக வேண்டும். தொடர்ச்சியாக இந்தி திணிப்பு போராட்டம் ஒரு பக்கம், குடியுரிமை திருத்த சட்டம், இன்று வகுப்புவாரி திருத்த சட்டம், அதாவது இந்து சமயத்தில் அறநிலைத்துறையில் இந்து அல்லாதவர்கள் வகுப்பு உறுப்பினராக கூடாது என்பது ஒரு சட்டம் இருக்கிறது. அதுபோல வகுப்பு திருத்த சட்டத்தில் ஒரு இஸ்லாமிய சமூகம் வாழக்கூடிய அவர்களுடைய நிலத்தில் மசூதியா இருக்கட்டும், தர்காவா இருக்கட்டும், மதராச பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், அவர்களுடைய ஆளுமைகள் அவருடைய கட்டமைப்புகள் இருக்க வேண்டும். அதில் இந்து என்பதை திணிப்பது என்பது எவருக்கு ஒரு அநீதி. நாம் இதை எடுத்து குரல் கொடுப்போம். போராட்ட காலத்தில் நிலையாக இருப்போம். எடுத்து ஓங்கி குரல் கொடுப்போம். பிஜேபி நாட்டை விட்டு நாம் விரட்டும் வரை ஓயாமல் போராடுவோம். எப்படி இந்தியாவில் இருந்த பாகிஸ்தான் தனிநாடு கோரியதோ, ஒரு நாள் இந்தியாவில் இருந்து தமிழ்நாடு தனிநாடு கோரும். கட்டாயம் அந்த நிலைப்பாடு ஜனநாயகத்துக்கு ஒரு ஓங்கி குரலாக நாம் நிற்போம். திராவிடர் கழகம் என்றும் முஸ்லிம் லீக்கு ஆதரவாக இறுதி வரை களத்தில் நிற்போம். தமிழ் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் வழியில் தந்த பெரியார் வாழ்க, வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு. நன்றி.